இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. இத்திருப்பலியில் நாம் பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுப்போம். சார்லஸ் கலையரசி நல் உடல் உள்ள சுகம் பெற வேண்டியும், ஜோகன் தனது 6ஆம் ஆண்டு பிறந்தநாளை கொண்டாடுகிறார். இறை ஞானத்திலும் நற்சுகம் பெற வேண்டியும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் ஜோனதாஸ், விசுவாச மேரி தங்களது 32ஆம் ஆண்டு திருமணத்தை சிறப்பிக்கிறார்கள். இறைவன் தாமே குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் மரித்த அருளானந்தர், ஓஎம் இமானுவேல், ரெஜினால், அம்புரோஸ், மெய்யல், ஆரோக்கியம், அருள் தந்தை சேவியர் ஜெயசிங், அருள் சாமி, ரெஜினா மேரி, ஜோசப், மிக்கேலம்மாள், நிர்மலா சாந்தி இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றங்குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறுதியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, சொல்லற்கரிய உமது பராமரிப்பினால் புனித யோசேப்பையும் திருமகனின் புனிதமிக்க அன்னைக்கும் கணவராக தேர்ந்தெடுக்க திருவுள்ளமானீரே. பாதுகாவலராக இம்மண்ணில் அவரை வணங்கும் நாங்கள் அவரையே விண்ணக பரிந்துரையாளராக பெற்றிட தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எல்லாம் வல்ல ஆண்டவர் சோர் உற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40, இறை வசனங்கள் 25 முதல் 31 வரை. யாருக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? எனக்கு நிகரானவர் யார் என்கிறார் தூயவர். உங்கள் கண்களை உயர்த்தி மேலே பாருங்கள், அவற்றை படைத்தவர் யார்?
வான்படையை எண்ணிக்கை வாரியாய் வெளிக்கொணர்ந்து ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைப்பவர் அன்றோ? அவர் ஆற்றல் மிக்கவராயும் வலிமை வாய்ந்தவராயும் இருப்பதால் அவற்றில் ஒன்றேனும் குறைவதில்லை. என் வழி ஆண்டவருக்கு மறைவாய் உள்ளது, என் நீதி என் கடவுளுக்கு புலப்படவில்லை என்று யாக்கோபே நீ சொல்வது ஏன்? இஸ்ரவேலே நீ கூறுவது ஏன்? உனக்கு தெரியாதாம்? நீ கேட்டதில்லையாம்? ஆண்டவரே என்றுமுள்ள கடவுள், அவரே விண்ணுலகின் எல்லைகளை படைத்தவர். அவர் சோர்ந்து போகார், களைப்படையார். அவரது அறிவை ஆய்ந்தறிய இயலாது. அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார், வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருக செய்கின்றார். இளைஞர் சோர்வுற்று களைப்படைவர், வாலிபர் நிலை தடுமாறி வீழ்வர். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர், களைப்படையார். நடந்து செல்வர், சோர்வடையார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. பல்லவி. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகுழியினின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். பல்லவி. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. பல்லவி. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இதோ ஆண்டவர் தம் மக்களை மீட்க வருகின்றார். அவரை எதிர்கொள்ள ஆயத்தமாயிருப்பவர் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11 இறை வசனங்கள் 28 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய தினம் என்ன திருவிழா? லொரோட்டோ அன்னை. இந்த விழா அண்மையில்தான் நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தான் இந்த விழாவை அங்கு ஆரம்பித்து வைக்கிறார். குறிப்பாக 2019 தான் இந்த விழாவானது அங்கு கொண்டாடப்பட்டு வருகின்றது, டிசம்பர் 10ஆம் தேதியிலிருந்து. நாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம், லூர்து அன்னை, பாத்திமா அன்னை, மெஜ்கோரி அன்னை என்று. அதே போன்று லொரேட்டோ அன்னை. அன்னைக்கு பல திருவிழாக்கள் இருக்கின்றன. அதிலே அண்மையிலே சேர்க்கப்பட்ட ஒரு திருவிழா தான் இந்த திருவிழா லொரேட்டோ. இதனுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், காரணம் நாம் கிறிஸ்மஸ் அந்த காலகட்டத்தில் இருக்கின்றோம். அன்னை பிறந்த இடம், அன்னை பிறந்து வாழ்ந்து வளர்ந்து அந்த வீடு, அந்த இடத்தில்தான் அன்னை மரியாவுக்கு கப்ரியேல் வானதூதர் அங்கு காட்சி அளிக்கின்றார். அந்த வீடானது 1231ஆம் ஆண்டு முஸ்லீம் படையெடுப்பினால் அதற்கு ஒரு ஆபத்து வருகின்றது. அந்த இடம் அழிக்கப்படும் என்று அது எண்ணப்படுகிறது. எனவே இந்த ஒரு சூழ்நிலையில்தான் இறைவன் தன்னுடைய வானதூதர் வழியாக அந்த வீட்டை முழுவதுமாக அங்கிருந்து எடுத்து தற்போது இருக்கின்ற குரோஷியா அந்த இடத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிறகு 20 ஆண்டுகள் கழித்து இந்த லொரேட்டோ இது எங்கே இருக்கிறது என்றால், இத்தாலி நாட்டிலே ஒரு கிராமத்திலே இருக்கிறது. அந்த இடத்திலே இந்த வீட்டை கொண்டு வந்து அமைக்கிறார்கள். நாம் கேட்கலாம், எப்படி வானத்தோர் வீட்டை தூக்கிட்டு போக முடியும்? மற்ற ஏதாவது பொருள் இருந்தால் கூட பரவாயில்ல, எடுத்து செல்வதற்கு வசதியாக இருக்கும் என்று. அதான் நாம் மீண்டும் அந்த லூக்கா நற்செய்தியை வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் அங்கே? கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆக இறைவன் அன்னை மரியாவை மட்டும் அங்கு பாதுகாக்கவில்லை. அவர்கள் அவர் பிறந்து வாழ்ந்து வளர்ந்து அவர்களுக்கு அந்த செய்தி அறிவிக்கப்பட்ட அந்த இடத்தையும் இறைவன் பாதுகாக்கின்றார். அப்படின்னா அன்னை மரியாள் எந்த அளவுக்கு ஒரு முக்கியம் பார்த்துங்க. ஆக இந்த இடம் இங்கு 1521 அந்த இடமானது அப்புறப்படுத்தி குரோஷியா கொண்டு வருகிறார்கள். பிறகு 20 ஆண்டுகள் கழித்து குரோஷியாவிலிருந்து லொரேட்டோ கொண்டு வருகிறார்கள். பிறகு அந்த இடம் அன்னை வாழ்ந்த அந்த வீட்டின் மேல்தான் ஒரு பெரிய ஒரு பேராலயம் கட்டப்படுகிறது, பஸ்ரிக்கா. இன்றும் அந்த பஸ்ரிக்கா இருக்கிறது. இந்த பஸ்ரிக்கா இதுவரை 100 புனிதர்கள் அதை சந்தித்திருக்கிறார்கள். அதிலே நம்முடைய முன்னாள் திருத்தந்தை கூட, அதற்கு முன்பாக திருத்தந்தை 2ஆம் அருட்சின்னப்புறம், இவ்வாறு பலர் அந்த இடத்தை அந்த ஆலயத்தை சந்தித்திருக்கிறார்கள். இன்றும் கூட அந்த ஆலயம் பலவிதமான அங்கு செல்கின்றவர்களுக்கு பலவிதமான அதிசயங்கள் அற்புதங்கள் நிகழக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. இந்த இடமானது எப்பொழுது பஸ்ரிக்காவாக கட்டப்படுகிறது என்றால் 1251 இந்த பேராலயம் கட்ட ஆரம்பிக்கப்படுகிறது. 1291 தான் இந்த பேராலயம் கட்டி முடிக்கப்படுகிறது. பிறகு இங்கு இந்த ஆலயம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய முன்னாள் திருத்தந்தை தான் இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்த விழாவாக கொண்டாட வேண்டும், அவர் லேடி ஆஃப் லொரேட்டோ என்ற விழாவாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அவர் பிரகடனப்படுத்தி
அதன் பிறகுதான் இந்த விழாவானது இப்பொழுதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. கடந்த 6 ஆண்டுகள் 7 ஆண்டுகளாக இந்த விழாவானது கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆக அன்னை வெறும் காட்சி தருகின்றவர் மட்டுமல்ல, இறைவன் வெறும் அதிசயங்களை செய்கின்றவர் மட்டுமல்ல, அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்தில்தான் இறைவன் அதிசயங்கள் அற்புதங்களை செய்கின்றவர் அல்ல, மாறாக எல்லா இடங்களிலும் தன்னை நம்புவோருக்கு அவர் உண்மையாக பலவிதமான அதிசயங்களும் அற்புதங்களையும் செய்கின்றவர். எனவே இந்த விழா நமக்கு சொல்லுகின்ற ஒரு செய்தி இதுதான். அன்னை மரியாள் மட்டுமல்ல, அவர்கள் வாழ்ந்த இடம் அந்த ஒரு புனிதமான இடம். இன்றும் நீங்கள் எருசலேமிலே பார்த்தீர்கள் என்றால் அன்னை அந்த இருந்த அவருடைய வீட்டின் அருகில் தான் இன்றும் அங்கு ஒரு பேராலயம் கட்டப்பட்டு இருக்கிறது. அது இன்னைக்கு போனால் கூட நாம் எருசலேம் பகுதியிலே, அந்த நாஸ்ரேத் பகுதியிலே அந்த இடத்தை நாம் பார்க்கலாம். ஆனால் அவர்கள் வாழ்ந்த அந்த வீடு மட்டும்தான் இந்த லொரேட்டோ, இத்தாலியின் நாட்டின் அருகில் இருக்கின்ற அந்த லொரேட்டோ அந்த இடத்திலே அங்கே இருக்கின்ற அந்த வீட்டின் மேல் தான் பேராலயம் கட்டப்பட்டு அங்குதான் இன்று அன்னையானவள் போற்றி புகழப்படுகின்றார். ஆக இன்றைய தினம் இன்றைய நற்செய்திக்கு வருகின்ற பொழுது, இயேசு சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கின்றார். இங்கு அதற்கு முன்பாக நாம் பார்த்தோம் என்றால், அங்கு முதல் வாசகத்திலே மிக அழகாக இறைவன் எப்படிப்பட்டவர் என்பதை அங்கு மிக அழகாக அவர் எடுத்து சொல்கின்றார். தன்னுடைய இறைவாக்கினர் இசையாஸ் வழியாக அதை எடுத்து சொல்கின்றார். என்ன சொல்லுகிறார்னா, இந்த இஸ்ராயல் மக்கள் நான் அவர்களை புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்கிறார்கள், ஆனால் உண்மையில் அவர்கள்தான் என்னை புரிந்து கொள்ளவில்லை. இரண்டாவதாக, நான் உதவி செய்யவில்லை என்று சொல்கிறார்கள், ஆனால் உண்மையாக அவர்கள் என்னை தேடவில்லை. மூன்றாவதாக, நான் அவர்களுக்கு அருளை பொழியவில்லை என்று சொல்கின்றார்கள், ஆனால் அவருடைய மனம் மூடிய மனமாக இருக்கிறது. எனவே இப்படி என்னை புரிந்து கொள்ளாத, என்னை தேடாத, தங்களுடைய இறுகிய மனம் கொண்ட இவர்களுக்கு நான் என்ன செய்ய முடியும் அந்த ஒரு சூழ்நிலையில்தான் அந்த இஸ்ராயல் மக்களுக்கு இறைவாக்கின இசையாஸ் வழியாக இறைவன் சொல்லுகின்ற செய்தி அங்கு, என் வழி ஆண்டவருக்கு மறைவாய் உள்ளது. அதாவது அந்த மக்கள் சொல்வது, என் நீதி என் கடவுளுக்கு புலப்படவில்லை என்று யாக்கோபே நீ சொல்வது ஏன்? இஸ்ராயலே நீ கூறுவது ஏன்? உனக்கு தெரியாத, நீ கேட்டதில்லையா? ஆண்டவரே என்றும் உள்ள கடவுள், அவரே விண்ணுலகின் எல்லைகளை படைத்தவர். அவர் சோர்ந்து போகார், கலைப்படையார், அவரது அறிவை ஆய்ந்தறிய இயலாது. அவர் எப்படிப்பட்டவர் என்றால், இவர்கள் இவ்வாறு புலம்புகின்ற பொழுது அவர் சொல்கின்றார், அவர் சோர்வுற்றோருக்கு வலிமை அளிக்கின்றார், வலிமை இழந்தவிடம் ஊக்கம் பெற செய்கின்றார். இளைஞர் சோர்வுற்று கலைப்படையார், வாலிபர் நிலை தடுமாறி வீழ்வர். ஆண்டவர் மீது, இந்த கடைசி முக்கியம், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். கழுகை போல இறக்கை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர் கலைப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார். ஆக இறைவனை நம்பிக்கையோடு தேடி வருகின்றவர்களுக்கு இறைவன் தன்னுடைய ஆற்றல் வல்லமை சக்தியால் அவர்களை திடப்படுத்துகின்றார், உறுதிப்படுத்துகின்றார், அவர்களை அவர் நிறைவாக ஆசிர்வதிக்கின்றார் என்ற ஒரு செய்தியை தான் அந்த இஸ்ராயல் மக்களுக்கு சொல்லுகின்றார். இன்றைய நற்செய்தியில் இயேசு சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லுகின்றார். இன்னைக்கு எது போல சுமையினால் நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம்? எது போல சுமை நமக்கு? நம்ம பாட்டு கூட பாடுறோம் ஆலயத்தில், சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, அந்த பாட்டு. ஆக எது போல சுமை இன்னைக்கு? வெறும் உடல் சோர்வா, இல்லைன்னா பொருளாதாரம், சமூகம், அரசியல் இது போன்றவற்றினால் வருகின்ற சோர்வா? எது போன்ற ஒரு சோர்வு இது? இங்கு இயேசு எதை சொல்லுகிறார்? ஏமா ஆன்மீக சுமை தான், பாவம். முக்கியமாக இது போல சுமை இருக்கிறது. அதாவது we are tired by physically, mentally and spiritually. உடல் அளவில் எப்படி சோர் வருதுன்னா, ஒன்று உழைப்பு, இரண்டாவது இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகள் எப்படி சோர்வடைகிறாங்கன்னா,
24 மணி நேரம் செல்ஃபோனு ஸ்க்ரோல் பண்ணுறது, 24 மணி நேரம் வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு இதில் நேரத்தை செலவழிப்பது இரவு பகலாக, இவ்வாறு சமூக ஊடகங்களில் தங்களை அதிகமாக ஈடுபடுத்தி கொண்டு உடல் அளவிலே அவர்கள் சோர்வடைகின்றார்கள். உடல் அளவிலே சோர்வடைகின்ற பொழுது மனதும் ஒரு சிலத்தில் இதனால் பாதிக்கப்படுகிறது. இரண்டாவது, மனது அளவில் எப்படி நாம் பாதிக்கப்படுகிறோம் என்றால், நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்ற ஒரு விதமான கஷ்டங்கள், பிரச்சனைகள், தோல்விகள், ஏமாற்றங்கள், இயலாமைகள், ஒருவேளை குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கவில்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, அல்லது குடும்பத்திலே சண்டை சச்சரவுகளோடு வாழ்கின்ற பொழுது, சமாதானம் இல்லாத பொழுது, இது போன்று நாம் பலவிதமான செயல்பாடுகளிலே நாம் அங்கு மனதளவிலே பாதிக்கப்படுகின்றோம். அது நாம் எங்கு நமக்கு தீர்வு காண முடியும், எங்கு நாம் இதற்கு நிவாரணம் காண முடியும் என்று நாம் நினைக்கிறோம். அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்களில் பல, அதாவது சைக்காலஜிஸ்ட், நீங்கள் எங்களிடம் வந்தால் நாங்கள் எல்லாவற்றிற்குமான தீர்வு கொடுப்போம். இன்றைக்கி பலர் சமூக ஊடகங்களில் மற்ற நிலைகளிலும் இருந்து கொண்டு எங்களிடம் வாருங்கள், உங்களுக்கு எல்லா விதமான அனைத்து விதமான தீர்வும், ஒரு சில பெந்தகோஸ் பாஸ்டர்ஸு, ஒரு சில நம்பாலும் கூட எங்ககிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான கஷ்டத்திலிருந்தும் துன்பத்திலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் நாங்கள் உங்களுக்கு விடுதலை கொடுப்போம் என்று இத்தகைய வாக்கு கொடுக்கின்றார்கள். இவர் யாருமே உண்மையான விடுதலை கொடுக்க முடியாது. அதனால தான் இயேசு மிக தெளிவாக சொல்லுகிறார், நீங்கள் உங்களுடைய சுமைகள் என்றால் நீங்கள் என்னை தேடி வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். இதில் முக்கியமான சுமை என்னவென்றால் பாவம்தான். பாவ சுமையினால் அங்கு அழுத்தப்பட்டு சோர்வடைந்து இருக்கின்ற உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருகிறேன். நான் என்னுடைய அருளை பொழிந்து, என்னுடைய ஆசிரை பொழிந்து உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களுக்கு பூரண விடுதலை தந்து உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லி அத்தகைய ஒரு நிவாரணத்தை, அத்தகைய ஒரு விடுதலை, அத்தகைய ஒரு இளைப்பாறுதலை கொடுக்க வல்லவர் தான் இயேசு. அதை தான் முதல் வாசகத்திலே அங்கு மிக அழகாக சொல்லப்படுகிறது. அதாவது, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் புதிய ஆற்றல் பெறுவர், கழுகைகளைப் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர், அவர்கள் ஓடுவர் களைப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோமா? இரண்டாவதாக, நாம் இறைவனை தேடுகின்றோமா? உதவி வேணும்னா நாம் தான் போகணும், கடவுள் நம்மை தேடி வரமாட்டார். மூன்றாவதாக, நம்முடைய மனங்களை இறைவனுக்கு திறந்து வைத்திருக்கிறோமா? இறைவனுடைய அருளையும் ஆசிரியம் பெற வேண்டும், நாம் நம்முடைய மனதை திறந்து வைக்க வேண்டும். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இறைவனை குறை கூறாமல் நம்மை நாம் மாற்றிக்கொண்டு இறைவன் தருகின்ற இந்த ஆறுதலை நிறைவாக பெற்றுக்கொள்ள வர வேண்டி நாம் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமீன். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவார், காணிக்கை ஏற்றிடுவார். வானம் காணும் மொழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. வானம் காணும் மொழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. மேகம் சிந்தும் துளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. இந்த நினைவில் எங்கள் வாழ்வை காணிக்கை தந்தேன் உன் மலர்பாதம். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையினின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, உமது புகழ்ச்சி பலியை செலுத்த வந்திருக்கும் நாங்கள்
உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இவ்வுலகின் தந்தையாக இருந்து ஒரே திருமகனை பேணி காக்கும் நீர் தந்த புனித யோசேப்பின் மன்றாட்டினால் எங்கள் பணிகளில் நாங்கள் ஊக்கம் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் வணக்க நாளில் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். நேர்மையாளராகி அவரை கடவுளின் தாயாகி கன்னி மரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருதரித்த உம்முடைய ஒரே திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளரெனும் அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராஃபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகோலியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஒரே குரலாக கூறுவோம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருத்தரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், எனது ஆன்மா நலமடையும். அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அன்பனை
இறைவனே நிலே வாருமே அமைப்பதனாய் என்னையே மாற்றுமே. பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும், கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஓட்டவும், அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. ஆறுதல் அன்பை வளர்த்து புரிதலை வளர்க்கவும், ஆறுதல் அன்பை வளர்த்து புரிதலை வளர்க்கவும், கொடுப்பதில் நிறைவை கண்டு மன்னித்து வாழவும், தன்னலம் ஒழித்து புதிய உலகம் படைக்கவும். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தி அருளும். கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டி அருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றி அருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய் தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமென். எங்கள் காவலாய் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல் எங்கள் பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல் எங்கள் பாடுவோம். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல் எங்கள் பாடுவோம். புனித சூசையப்பரை வணங்கி போற்றும். அவரது பெயரால் இறை ஆசியை நாட வந்துள்ள நாம் புனித சூசையப்பரை நமது பங்கின் பாதுகாவலராக கொடுத்த இரக்கத்தின் ஊற்றாம் இறைவனை போற்றி புகழ்வோமாக. எல்லாம் வல்ல எங்கள் அன்பு தந்தாய், ஒரே மகனின் வளர்ப்பு தந்தையாக நீதிமானாகிய புனித சூசையப்பரை தெரிந்தெடுத்தீரே. எங்களை காக்கவும் நல்வழியில் வளர்க்கவும் எங்களுக்கு அவரை போன்ற புனிதர்களை தந்தருளும். அதனால் உம் அன்பு மகன் இயேசுவை போன்று உருவாகும் இறை மக்கள் உமக்கு ஏராளமாய் தோன்றுவார்களாக மன்றாடுகிறோம். இறைவனாயிருந்தும் உம்மையே புனித சூசையப்பர் கையில் ஒப்படைத்து அவரது ஆதரவில் வளர்ந்த இயேசுவே, நாங்களும் எங்களை உருவாக்கும் பெற்றோர்களுக்கும் தலைவர்களுக்கும் திருச்சபைக்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து வாழ அருள் புரியும். திருக்குடும்பத்தை உமது திருவருளால் திறம்பட காத்து நடத்திய தூய ஆவியே,
எங்கள் குடும்பங்களையும் எங்கள் போரூர் பங்கையும் இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ப அமைத்து பாதுகாத்தருளும். இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் இறை அருளால் பாதுகாக்கப்பட்டவரும் கற்பின் லில்லியுமான புனித சூசையப்பரின் புகழ் பாடி மன்றாடுவோமாக. மிகவும் பேறு பெற்ற புனித சூசையப்பரே, தொழிலாளிகளின் பாதுகாவலரே, எங்களுடைய துன்ப வேளையில் உமது பாதுகாவலை நம்பிக்கையோடு தேடி வருகின்றோம். தெய்வ தாயாரான ஜென்ம பாவமில்லாமல் உட்பவித்த புனித கன்னிமரியாளிடத்தில் உமக்குள்ள அன்பின் பெயராலும் திவ்ய பாலன் இயேசுவிற்கு நீர் காண்பித்த தந்தையின் அன்பை குறித்தும் உம்மிடம் நாங்கள் நம்பிக்கையோடு கொண்டு வந்துள்ள வேண்டுதல்களை எல்லாம் இறை சித்தத்திற்கு ஏற்ப எங்களுக்கு பெற்றுத்தாரும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடவும். இயேசுவின் வளர்ப்பு தந்தையான புனித சூசையப்பரே, இயேசுவின் இரக்கத்தையும் அன்பையும் பெற்று வாழ்வில் என்றும் நீதிமான்களாகவும் நன்றியுள்ளவர்களாகவும் வாழ வரம் பெற்று தரமை மன்றாடுகிறோம். இயேசுவின் வளர்ச்சியிலே முழுமையான பங்கு வகித்த புனித சூசையப்பரே, நாங்களும் இயேசுவில் வளரவும் இயேசுவின் அரசை எங்கள் மத்தியில் கட்டி எழுப்பும் ஆர்வத்தையும் வல்லமையும் பெற்று தரமை மன்றாடுகிறோம். இயேசுவை பல ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றினவரே, எங்கள் வாழ்வில் நாங்கள் சந்திக்கும் இன்னல்கள், இடையூறுகள், இல்லாமைகள், இயலாமைகள் இவற்றிலிருந்து விடுதலை பெற்று அமைதியுடன் வாழ வரம் தரமை மன்றாடுகிறோம். இயேசுவை சுமந்து காத்தவரே, எங்கள் வாழ்க்கையிலும் இயேசுவை இறைவார்த்தை சுமந்த திருப்பலி, திருச்சடங்குகள், ஆராதனை, குடும்ப ஜெபம் இவற்றில் ஆர்வத்தோடு பங்கெடுத்து இயேசுவை நிரூபித்து காட்ட வரம் தருமை மன்றாடுகிறோம். எங்கள் போரூர் பங்கை ஆசீர்வதித்தருளும். எங்கள் பங்கு தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பங்கு மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் பங்கில் ஒற்றுமை வளர வேண்டும் என்றும் புனித சூசையப்பரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நீதிமான நற்செய்தி நூல்களில் புகழப்படும் புனித சூசையப்பரே, எங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீதி, நேர்மை, அன்பு, சேவை மனப்பான்மையுடன் வாழ்ந்து இயேசுவின் லட்சிய கனவுகளை நனவாக்க வல்லமை பெற்று தரமை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமையும் உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு பாதுகாவலரே, உம்மை எங்களுக்கு தந்த இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். திருக்குடும்பத்தை கரிசனையோடு பராமரித்து பாதுகாத்த அருமை தந்தையே, உமது உழைப்பினால் நீர் நேசத்துடன் பாதுகாத்த இறைமகன் இயேசுவை வாழ்வின் எல்லாமுமாக ஏற்றுக்கொள்ளும் எங்களை பராமரித்தருளும். மிகவும் அன்பு நிறைந்த எங்கள் பாதுகாவலரே, நாங்கள் எவ்வித தவற்றிலும் கேட்டிலும் துன்பத்துயரத்திலும் விழாதபடி எங்களை காப்பாற்றும். எங்களை பாதுகாக்க மேலான வல்லமை உள்ளவரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் புரியும் போராட்டங்களிலே உமது இடைவிடாத காவல் எங்களுக்கு என்று துணை நின்று நாங்கள் வெற்றி பெற அருள் புரிவீராக. திவ்ய பாலன் இயேசு சாவின் ஆபத்துகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள நீர் எவ்வளவு வாஞ்சையுடனும் நேசத்துடனும் உதவினீரோ, அவ்விதமே எங்கள் புனித திருச்சபையை, எங்கள் பாரத நாட்டை, எங்கள் பங்கை, எங்கள் இல்லங்களை, எங்கள் தனிப்பட்ட வாழ்வை அனைத்து ஆபத்துகளில் இருந்தும் என்றும் எப்போதும் பாதுகாத்தருளும். உமது காவல் உம்மை பக்தியோடு வேண்டும் எங்களுக்கு இடைவிடாமல் என்றும் இருப்பதாக. உமது புண்ணிய மாதிரியாலும் உமது உதவியின் துணையாலும் நாங்கள் யாவரும் புனித வாழ்க்கை வாழ்ந்து
பக்தியாய் மரித்து மறுவுலகில் முடிவில்லா இன்பத்தை பெற்று மகிழ அருள் புரியும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது மாண்புக்குரிய மறுநிகழ்வுகளை நிறைவேற்றுவதில் நேர்மையாளரும் உமக்கு கீழ்ப்படுதல் உள்ளவருமான புனித யோசிப்பு பணிபுரிந்தார். உயிரளிக்கும் இவ்வருள் அடையாளங்கள் புதுப்பிக்க பெற்றுள்ள நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் உதவி பெற்று நீதியிலும் புனிதத்திலும் என்றும் உமக்கென வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சுமைகளை களைந்து வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உயர்ந்தவரே, சிறந்தவரே, நீதியை வாழ்வினில் அணிந்தவரே, திருச்சபையின் காவலரே, புனித சூசை மாமுனியே, உயர்ந்தவரே, சிறந்தவரே, நீதியை வாழ்வினில் அணிந்தவரே, திருச்சபையின் காவலரே, புனித சூசை மாமுனியே. ஆற்றலின் சிகரமாய் வாழ்ந்தவரே, போற்றிட வழிகளை சொன்னவரே, ஆற்றலின் சிகரமாய் வாழ்ந்தவரே, போற்றிட வழிகளை சொன்னவரே, தேற்றிட வேண்டும் உருதயவாலை, மாற்றிட வேண்டும் உம்மை போல், தேற்றிட வேண்டும் உருதயவாலை, மாற்றிட வேண்டும் உம்மை போல். உயர்ந்தவரே, சிறந்தவரே, நீதியை வாழ்வினில் அணிந்தவரே, திருச்சபையின் காவலரே, புனித சூசை மாமுனியே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே சத்துருக்களிடமிருந்து ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, உடைய ராட்சியம் வருக, மரியே வாழ்க, புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.